வணக்கங்க. ஆனா இந்த திமுகவை அழிக்கிறதுக்கு வேற யாரும்லாம் வெளியில இருந்து வர தேவையில்லைங்க. உதவாநிதியே போதும். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாம இன்னைக்கு சட்டசபையில நுழைஞ்சோனையும் அந்த ஃபைலு 3 ஃபைல் என் டேபிள்ல இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தைரியம் தான் அதை திறங்க ஓபன் பண்ணுங்க. ஏன் அதையும் ஜோசியக்காரவங்களை வச்சுதான் திறப்பீங்களா? ஆதாரம் இருந்துச்சுன்னா காமிங்க அப்படின்றாரு. ஏற்கனவே அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு, 3 துறைகள்ல ஆடிட்டிங் பண்ணி ப்ரூஃபோட அந்த ஃபைல் என்னோட டேபிள்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வேற பொழுதன்னைக்கும் அதை எடுத்து காமிங்க ஓபன் பண்ணுங்கன்னு இருக்காரு. இன்னைக்கு அவர் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் ராஜ்மோகன் அவர்களும் சொல்லிட்டாரு, ஆனா அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுங்க. என்னைக்கு இது பூதாகரமா வெடிச்சு மொத்தமா திமுகவை ஆப்படிக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு வாய் இருக்க மாட்டாம ஜோசியக்காரங்களை வச்சுதான் திறப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் செத்து போன அவங்க தாத்தா கடி விழுந்துருச்சு. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையாங்க? ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?